முக்கியமான தகவல். 1966ஆம் ஆண்டு விதை சட்டத்தை மத்திய அரசு ரத்து பண்ணிட்டு 2025 விதை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வருது. இந்த சட்டத்தினுடைய உண்மையான நோக்கம் என்னன்னா, அரசினுடைய விதை பங்களிப்பு 100 கிலோ தேவைன்னா 16 கிலோ மட்டும்தான் அரசால் உற்பத்தி செய்து கொடுக்கப்படுகிறது. மாறா இங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் உழவர்களுடைய பங்களிப்போடு தான் மற்ற தேவைகள் பூர்த்தி செய்யப்படுது. ஆனால் உலக கார்ப்பரேட்டுகள் இந்தியாவுக்கு உள்ளே வந்து இந்த விதையை அவங்களுடைய கையில் எடுத்துக்கணுங்கிற ஒரு பெருந்திட்டத்தோடு இந்த சட்டம் வகுக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தில் விதையில் குற்றம் செஞ்சால் முதல் வருஷம் 10 லட்சமும், 2வது இடம் செஞ்சால் 20 லட்சமும், அதே குற்றத்தை 3வது இடம் செஞ்சால் 30 லட்சம் என்கிற அபராதம் பெருந்தொகையாக அறிவிக்கப்படுது. 2வது, இந்த விதையினுடைய சட்டத்தின்படி மரபணு மாற்றப்பட்ட விதைகள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கும் இங்கே உற்பத்தி செய்வதற்கும் வழிவகை காணப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த விதையினால் பாதிப்பு ஏற்பட்டால் அதை தடுப்பதற்கு கார்ப்பரேட் கம்பெனியுடைய உரிமையாளர்கள் எந்த வகையிலும் பொறுப்பேற்க மாட்டார்கள். அதில் பணிபுரிகிற யார் யார் இருக்காங்களோ பொறுப்பாளர்கள் அவங்க தான் தண்டிக்கப்படுவார்கள்னு இந்த சட்டம் சொல்லுது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மரபணு மாற்றுப்பயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் நாத்தையோ இல்லை பெண் நாத்தையோ மாற்றி புதிதாக ஒன்று உருவாக்கப்பட்டால் அந்த பதியக்கூடிய குழு அப்படிங்கிறது இந்திய அரசால் நியமிக்கப்படிய அந்த குழு அதை ஏற்றுக்கொண்டால் அனுமதிக்கலான்னு சொல்லுது. அப்போ ஏற்றுக்கொண்டால் தான் யார், அப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யாருக்கு என்ன விலை அப்படிங்கிறது இங்கே தெளிவுபடுத்தப்படலை. அதை தாண்டி இந்த விதையால் ஏற்படக்கூடிய ஒரு நஷ்டமோ பாதிப்போ இல்லை பொதுமக்களுக்கான நுகர்வோருக்கான பாதிப்பை தடுக்கிற வகையில் இந்த சட்டத்தில் அந்த உற்பத்தியாளரை எந்த வகையிலையும் உட்படுத்துகிற வகை இந்த சட்டம் இயற்றப்படலை அப்படிங்கிறதா எங்களுடைய கோரிக்கையாக இன்னைக்கு உற்பத்தி ஆணையர், வேளாண் இயக்குனர், வேளாண் துறை அமைச்சர் அவர்கள்கிட்ட இந்த மனுவை கொடுத்துருக்கோம். இந்த மனுவின் அடிப்படையில் இந்திய நாட்டினுடைய விதை உற்பத்தியாளராக இருக்கக்கூடிய சிறு சிறு வணிகர்கள், உற்பத்தியாளர்கள், சிறு விவசாயிகள் அத்தனை பேரும் பாதிக்கக்கூடிய வகையில் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் எங்கள் விவசாயிகளுடைய கருத்து. விவசாயிகள் காக்கப்படும் சொன்னால் தமிழக அரசு இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இன்னைக்கு வச்சிருக்கிறோம். தலைவர், தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம், காவிரி தனபாலன், காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர்.